பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். வீடியோவை முழுவதுமாய் பாருங்கள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாய் தேற்றும், உங்களை நிச்சயமாய் தொடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, ஆமா, இருதயத்துல இருக்கிற அந்த தேவையை, அந்த எதிர்பார்ப்ப, அந்த ஒரு அற்புதத்தை, அந்த இருதயத்தின் வேண்டுதலை இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்ள முடியல. இருதயத்தின் வேண்டுதல் ஆண்டவர் அருள் செய்ய முடியல, கொடுக்க முடியல. என்ன காரணம்? அற்புதம் நடக்காததுக்கு என்ன காரணம் சிஸ்டர் பிரதர்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதே அதிகாரம் வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. ஏன் உங்களுக்கு இன்னும் அற்புதம் நடக்கல? பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே பரிசோதனை இந்த காலை வேளையில பண்ணுங்க. குடும்பத்துல பிறந்தவங்களை குறித்து எரிச்சல் இருக்கா? இல்ல அடுத்தவங்களை குறித்து எரிச்சல் இருக்கா? இதே அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கல, அடுத்தவங்களை குறித்து எரிச்சல் இருக்கு. இந்த காரியம்லாம் இருக்கும்போது இருதயத்தின் வேண்டுதல் ஆண்டவர் எப்படி அருள் செய்ய முடியும் சிஸ்டர் பிரதர்? இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். எப்போ? அடுத்தவங்களை குறித்து எரிச்சலா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு வழியை ஒப்பு கொடுக்கல, எப்படி காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும்? எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? அற்புதத்தை ஆண்டவர் எப்ப தெரியுமா செய்வாரு? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டார். முதல் ஜெபம் பண்றாங்க, 2வது விண்ணப்பம் பண்றாங்க, அடுத்தபடியா பண்றாங்க பாருங்க, இருதயத்தையே ஆண்டவர் சமூகத்துல ஊற்றிடுறாங்க. சிஸ்டர் பிரதர், ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றிடணும். அடுத்தவர்களை குறித்து எரிச்சல் அடையக்கூடாது. அடுத்தவர்களை குறித்து ஒரு தவறான சிந்தனை நமக்கு வரக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறோம். நம் இருதயத்தை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறாராம். பாருங்க. ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், இந்த காலை வேளையில உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்க. ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் என்ன என் தேவை சந்திக்கப்படலை? நான் பல வருடமாய், பல ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டு வருகிறேனே, என் தடையை ஏன் ஆண்டவர் நீக்க முடியவில்லை? எனக்கு ஏன் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியல? யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் இந்த நபர் மேல, நான் இந்த காரியத்துல தவறா இருக்கிறேன். நான் என் வழி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. அதனால தான் ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணல. அன்னால் தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றின பொழுது அவள் நினைத்த மாதிரி ஆண்டவர் ஆண் பிள்ளை கொடுத்து அன்னாலை ஆண்டவர் பிளஸ் பண்ணாங்க. நிச்சயமாய் உங்கள் வழிகளையும் யாரை குறிச்சும் தவறான எண்ணத்தை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யூத ராஜசிங்கமாய் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுவார். தடைகளை உடைத்தெறிகிறவராக உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வார். அதனால இருதயத்தை ஊற்றிட்டு ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.